friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல சூப்பரா பர்த்டே கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத நான் இன்னைக்கு லேயரா ரெயின்போ மாதிரி பண்ண போறேன். இதுக்கு நான் இன்னைக்கு 4 கலர் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேக்குக்கு மாவு தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 3 முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்க்க மாட்டீங்க அப்படினா 1 கப் தயிர் சேர்த்துக்கோங்க முட்டைக்கு பதிலா. முட்டையை சேர்த்துட்டு இத நல்லா அடிச்சு வெச்சுக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல நல்லா பீட் பண்ணனும். பீட் பண்ணதுக்கு அப்புறமா இதுல 1 கப் பால், இது காய்ச்சின பாலை ஆற வச்சு எடுத்துர்க்கேன். கூடவே 1 கப் எண்ணெய், நான் சன்ஃப்ளவர் எண்ணெய் எடுத்துர்க்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், கடைசியா 1 கப் சர்க்கரை, இது 200 கிராம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மாவு பொருட்கள்லாம் சேர்க்கலாம். அதை டைரக்டா சேர்க்காம லைட்டா சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா ஸ்மூத்தா வரும். அதுக்கு ஒரு சல்லடையில 2 கப் மைதா மாவு, இது 250 கிராம். கூடவே 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கடைசியா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா சலிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு வயர் விஸ்க் இல்லைனா ஏதாவது ஒரு ஃபோர்க் வச்சு கலந்து விட்டுடலாம். ரொம்ப போட்டு பீட் பண்ணக்கூடாது, எல்லாம் நல்லா கலந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. கேக்குக்கு மாவு தயாராக இருக்குது. நான் இன்றைக்கி இதை 4ஆக பிரித்து 4 கலர் சேர்க்க போகிறேன். நீங்கள் கலர் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கலர் இல்லாமல் 4 கேக்கை தனித்தனியாக பேக் பண்ணிக்கோங்க. 4ஆக பிரித்ததுலேருந்து 1 எடுத்திருக்கேன். இப்போது நான் ஜெல் மாதிரி இருக்கிற கலர் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம கேசரி பவுடர் மாதிரி கிடைக்கும்ல, அதுவும் சேர்த்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு பேனில் மாற்றிடலாம். நான் இன்றைக்கி 7 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். ஒரு கேக்கும் நான் தனித்தனியாக தான் பேக் பண்ண போகிறேன். 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் கிட்டத்தட்ட 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். 12 நிமிஷத்துக்கு அப்புறமா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் பேக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எல்லாத்தையுமே அவனில் பண்ண போகிறேன். நம்ம இதே மாதிரி குக்கர்லேயும் பண்ணலாம். குக்கரில் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். மிதமான சூடில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே நிறைய கேக் குக்கரில் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணுங்கிறதோட லிங்க்கை கீழே நான் போஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கேக் தயாராகிடுச்சு. எனக்கு சரியாக 12 நிமிஷம் தான் ஆச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். 4 லேயரும் சூப்பராக வந்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம க்ரீம் பண்ண ஆரம்பிக்கணும். சூடாக இருக்கும்போது மேலே க்ரீம் வச்சோன்னா க்ரீம் உருகிரும். அதனால இது நல்லா ஆற வச்சுருங்க, இருக்கட்டும். அடுத்தது பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 400 கிராம் வெண்ணெய் எடுத்திருக்கேன், அன்சால்ட்டட் பட்டர். இது ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். பட்டர் க்ரீமை நான் இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் பண்ண போகிறேன். அப்படி இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். 400 கிராம் வெண்ணெய், கிட்டத்தட்ட 2 கப் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம் போல். இப்போ பாருங்கள், அந்த மஞ்சள் நிறம் போய் நல்ல வெள்ளையான நிறம் வரும். இப்படி வந்ததும் இதில் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். நான் 250 கிராம் பவுட்ரு பண்ண சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை ஒரு ஸ்பூனாக உள்ளே சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை பொறுத்து தான் பட்டர் க்ரீமோட டெக்ஸ்சர் இருக்கும். நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி நல்லா ஃபைனாக இருந்துச்சுன்னா பட்டர் க்ரீம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரம் சர்க்கரை கொஞ்சம் சொர அப்படி இருந்துச்சுன்னா பட்டர் க்ரீமும் கொஞ்சம் சொரன்னு இருக்கும். அதனால சர்க்கரையை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் பால், கூடவே 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுருங்க. கலந்தாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன், நடுவில் வைக்கிறதுக்காக. மீதி இருக்கிற பட்டர் க்ரீமில் கொஞ்சம் கலர், நான் பிங்க் கலர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தாக வந்திருக்கு. கேக்கும் நல்லா ஆறியாச்சு, பட்டர் க்ரீமும் தயாராக இருக்குது. நம்ம கேக் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரெட் கலர் கேக், அதுக்கு மேலே தனியாக எடுத்து வச்சுருந்தோம்ல கலர் சேர்க்குறதுக்கு முன்னாடி, அந்த பட்டர் க்ரீமை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம மறுபடியும் கேக் மேலே வச்சுருவோம். ரெடியாக இருக்குது.
இந்த டிப் எடுத்திருக்கேன். இப்போ இதை அப்படியே நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ரோஸ் மாதிரி பண்ணிடலாம் எல்லா சைடுக்கும். இந்த டிசைன் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லா டிசைனுமே இந்த கேக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எடுத்திருக்கேன். இது சும்மா டெக்கரேஷனுக்காக தான். கடைசியாக ஓரங்கள்லேயும் கொஞ்சம் ரோஸ் மாதிரி பண்ணிடலாம். அப்போ பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். நடுவில் ஒரு கேண்டில், அவ்வளோதான். இப்போ இந்த கேக்கை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, லேயர் லேயராக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. சடா, நம்மளோட சூப்பரான பர்த்டே கேக் எவ்வளோ அழகாக தயாராக இருக்குது பாருங்கள். நல்லா லேயர் லேயராக எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சைடெல்லாம் ரோஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதை வந்து நீங்கள் செஞ்சதுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறப்போ இதை கட் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையரம்புகள் மலரட்டும்.